போலாமா அனில் குண்டே சாந்தகுமார் வாழ்க்கையில அண்ணன் ஜாலி மணிப்பராசு காலி உண்மையே பேசினாலும் பொல்லாப்பதான் பொருத்தம். நீங்க இப்ப சொன்னது சில பேர் மாதிரி பட்டபூசம் நினைக்க மாட்டேன், உள்ளத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கை ராசிக்கு தாய் மாமன் பலம் கிடையாது. இல்ல உன் கை உண்டுதான் நீ எந்திரிக்கணும். இந்த கை ராசிக்கு மாடா உழைச்சாலும் உனக்கு மதிப்பு இல்லை. உன் விதி எப்போ முடிஞ்சிருக்கும். தெய்வம் தான் காப்பாத்திருக்கு. அப்பா வழியில ஒரு இறந்த கன்னி தெய்வமா இருக்கு, பெண் தெய்வம் சொல்லப்படுது. ஆனா இப்ப இருக்கிற வாசனை, இப்ப இருக்கிற புத்தி முந்தி எழுதும். உழைப்பு இருக்கிற இடத்துல உயர்வு இல்லை. இப்போ மனசுல 3 ஆசை இருக்கு. ஒண்ணு கடந்தொல்ல தீரணும், 2வது அடுத்தமட்ட கையேந்த கூடாது, 3வது நோய் நொடி இல்லாம வாழணும். வாழ்றது ரோசத்துக்காக வாழ்றேன். முங்கியும் பார்த்தாச்சு. அடுத்தவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா தேடி போறேன், உனக்குன்னு வந்தா பார்க்க ஆதி இல்லை. குறுக்கு வழி சம்பாதிக்கிற எண்ணம் கிடையாது. விதி வந்தா போவோம், இல்ல வெந்த கஞ்சி குடிப்புன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். உங்க அப்பா தருமரு, உன் தாய் லட்சுமி. சம்பாதிச்சதெல்லாம் தெரியல விட்டாச்சு. துருவோடு ஒண்ணு தூக்கல அந்த வயசுல. வாழ்க்கை திடீர் முடிஞ்ச வாழ்க்கை. ஆடம்பரத்துக்காக இல்ல, சொத்துக்காக இல்ல, சொல்லுக்காக. ஆனா எந்த காரியம் நான் கெட்டிக்காரனும் போகாது. இன்னைக்கு ஒன்னால வாழ்றவெல்லாம் சில பேர் இருக்கிறான். இன்னைக்கு அடுத்தனால 10 காசு பிரயோஜனம் இல்லை. கையை ஓட்ட கைதான். நிலையான தொழில் கிடையாது. ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உட்காரன்னு நினைச்சேன், அதுல சுகம் இல்லை. இப்ப 1 வருஷமா அடி மேல அடிப்பட்டு எந்த சுகங்களும் கிடையாது. போராட்டம் தான் ரொம்ப இருக்கு. ஆனா எந்த காரியம் எது செஞ்சாலும் லாபமோ நஷ்டமோ தனியா போராடி சேர்ந்து செய்யாது. கூட்டி சேர்ந்து ஒரு தொழிலோ ஒரு நல்லது கெட்டதோ பார்க்காது. ஆயுஷ் எல்லாம் நல்லா இருக்கு. கூட்டு சேர உன்னோட காலகட்டம் இன்னும் இந்த கடவுள் இந்த ஆண்டோட பாவம் இது எத்தனை பொண்டாட்டி உனக்கு? கல்யாணம் ஆகுமா ஆகாதான் அதை பார்த்து 2 இல்ல ஆகுமா ஆகாதான் 2 ஒன்னு அவதாரமா போயிடுச்சு வாழ்க்கை கட்டம். கல்யாணம் ஆகுமான்னு கேட்டு வாழ்க்கையில மனைவி சொல்லு 10 சொல்லல 5 சொல்லாது கேளு. உன் லைஃப் நல்லா இருக்கும். கோபம் தான் உனக்கு கோபம், நல்லது கெட்டது தெரியல. எந்த காரியம் பொறுமையா போ. கடவுள் நல்லது. ஆள் இல்ல, ஆள் வெளியில ஒரு வயசு எத்தனை? விக்கிக்கு வயசு எத்தனை? அவனுக்கு 30 படிப்பும் பலம் கிடையாது. மங்கனால ஒரு மாறாட்டம் வந்துச்சு, அதுல சிக்கலாகி உட்காந்துட்டாரு. சேர்க்கனால கொஞ்சம் அழிஞ்சாரு. இப்ப அவர்கிட்ட அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட கிடையாது. இப்ப இனத்துல உட்கார முடியாது, பணத்துலதான் உட்கார்ந்து இருக்கணும். நான் சொல்லுவேன் முருகாசாமி. இப்போ கரெக்டா கொஞ்சம் நாளா இருந்தா உடல் சொல்லுன்னு சரியில்லை, வெளிச்சு கிடையாது. 10 போன குடும்பம் ஒண்ணு சேர்த்து வச்சாரு. இப்ப அவர் வாழ்றது ஒரு பலம் கிடையாது. போராட்டம் பொல்லாப்பு இடைஞ்சல் பயங்கரமா இருக்கு. சொன்ன மாதிரி அவரோட குணங்கள் அவங்க வாழல. அவங்க கூட இப்படியாவது நல்லபடியா கொண்டு செலுத்தணும். இந்நேரம் செத்து புல்லு முளைச்சிருக்கணும். நேரம் செத்து அவரோட பேராசிட்டு இறந்திருக்க வேண்டிய ஆளு. தெய்வம் நம்பிதான் உட்கார்ந்து இருக்காரு. சொல்லணும் புரியுது. ஆனா அவசரப்படாத. பந்திக்கு முந்து படைக்கு புந்து. எல்லாத்திலும் அவசரப்பட்டா சிக்கல தான் முடியும். கோவப்பட்ட வாழ்ந்துருக்கானா, கோவப்பட்டவன் ஜெயில இருப்ப நான் இறந்துடுறேன். இந்த 2 தான் நடக்கும். அந்த மாதிரி பொறுமை போக சொல்லு. ஒரு மங்க தான் அரைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த மங்க எந்த திசையில இருக்குங்க? அது சொந்த யோகம் இல்ல, வெளியேதான் மங்க நோங்கிச்சு. அவர் ஏற்கனவே ஒரு கண்ணி கல்யாணம் பண்ணது வேணாம கெடுத்து விட்டு வந்துட்டேன். ஆமா, அதான் சிக்கலானது. அசிங்கப்படுத்தி அலுங்கூல பட வேண்டியது. யாருக்கு பாத்துக்கிட்டு எல்லாம் தாண்டி வந்தாச்சு. அவசரப்படாது. இன்னைக்கு அவரோட மனநிலை அவரோட புத்தியில இல்லைங்கிறேன். நீங்க விடியது வரைக்கும் சொல்லு, ஒரு நிமிஷம் தான், 10 நிமிஷத்துல மாறி. ஆமா, பொறுமையா போ, சத்தியம் நல்லது நடக்கும். வாதத்துக்கு மருந்து பார்க்கலாம், பிடிவாதத்துக்கு மருந்து பார்க்க முடியுமா? பிடிவாத குணம் கூட. கோபம் பத்தக்காளி கோபம் கிடையாது. சரி கூப்பிடுவாப்ல. ஒருத்தன் அழிக்கவோ அவர் கிடையாது. அவர் தடுக்கிற நேரம் அப்பாவது அம்மாவது எங்க போனாலும் அவர் ஒரு நிலையான
யாரு சினிமா உலகம் எனக்கு நான் பார்க்க நீ ஏன்டா பாக்குற ஏன்னா ஆளை பார்க்காம பேர்ல பார்த்தாப்லையா என்ன சாமி ஆளை நேர பார்த்து சோய் உருட்டி ரூபாயா கல்யாணம் அவனுக்கு இல்ல அவன் வரான்னு கிடைக்கும் வாரான் இல்ல ஊருக்கு கூப்பிட்டாலும் வாரான் நல்ல காரியம் பண்ண போது மங்கள காரியம் உனக்கு பிடிக்கல மங்கள காரியம் இருக்கா வாரான்ல போய் ரொம்ப நாளா எவ்வளவு காசு கொடுத்து வரத்துலங்க ஆமா எனக்கு என்ன சொன்னீங்க நீ வந்து ரோடு சேரப்படாத இவரா தெய்வத்தோட பிள்ளை இவரா